அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த விஜயின் ரோட் ஷோ ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் விஜய் நடத்திய பிரச்சாரத்தின் போது எதிர்பாராதமாக 41 பேர் உயிரிழந்தனர். அந்த நிகழ்விற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எந்த ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சியோ அல்லது பிரச்சார நிகழ்ச்சியோ நடத்துவதற்காக திட்டமிடப்படவில்லை. அண்மையில் சேலம் மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் நடத்துவதற்காக அனுமதி கோரியிருந்தனர். அந்த தேதியை மாற்றக் கோரி அந்த மாவட்ட காவல் நிலையத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் வருகின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரோட் ஷோவும் அதே போன்று பிரச்சாரமும் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக புதுச்சேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் 3 முறை ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் சார்பில் 3 முறை கடிதமானதும் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேற்று சந்தித்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேற்று புதுச்சேரி முதல்வரை சந்தித்து கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த நிலையில் திட்டமிடப்பட்டிருந்த தேதிப்படி நிகழ்ச்சி இன்னும் 2 நாட்களே நேரமானது இருக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து புதுச்சேரி மக்கள் இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு காரணத்தினாலும், அதே போன்று தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த நிகழ்ச்சி சரியான திட்டமிடப்படாத அந்த நேரப்படி நடக்காது என்று அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது நாளை மறுநாள் 5ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க இருந்த இந்த நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அந்த கட்சியினுடைய தலைமையிலிருந்து இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்தான, அதாவது தொடர்ந்து இந்த அனுமதியானது பெற வேண்டியதற்கு இழுபறியானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கக்கூடிய நிலையிலும் மாற்று தேதியை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்து அது தொடர்பாக மாவட்ட காவலர் ஆணையர் அலுவலகத்திலும் அதே போன்று புதுச்சேரி முதல்வரிடமும் உரிய நேரத்தில் அந்த கடிதமானது மாற்று தேதியுடன் அந்த கடிதமானது கொடுக்கப்படும் என்றும், விரைவில் இந்த தேதியை அடுத்து மாற்று தேதியில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ரோட் ஷோ ஆனது நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.